Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. இன்னைக்கு நம்ம ஒரே பொருளை வச்சு நோய் நொடி இல்லாம ஆயுள் முழுவதும் எப்படி ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டிப்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். இப்ப இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல பாத்தீங்கன்னா எண்ணற்ற புது நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்காக அந்த காலத்துல எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாம வாழ்ந்தாங்களான்னா அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா நோய்கள் வந்துச்சு. ஆனா நம்ம அடுப்பங்கரையில இருக்கக்கூடிய சில எளிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில அந்த நோய்களை விரட்டி அடிச்சு அவங்க ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மருத்துவ குறிப்பு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் அப்படின்றத பத்தி முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதல்ல பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா தைராய்டு, குழந்தையின்மை பிரச்சனை, கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள், பிசிஓடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிசிஓஎஸ், அதாவது கர்ப்பப்பை குழாயில அடைப்பு. இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு மெனோபாஸ் சமயங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு, வெள்ளைப்போக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், மகப்பேறு காலங்களுக்கு அப்புறம் அடிவயிறு மட்டுமே பெருத்த மாதிரி இருக்கும். இல்லைனா அதிகப்படியான உதிரப்போக்கு காரணமாக இடுப்பு வலி, தொடை வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வயசை கடக்கும்போது நரம்பு தளர்ச்சி போல ஏற்பட்டு கால்வலி, கைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய நோய்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதய கோளாறு, சர்க்கரை நோய், உடல் பருமன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், அல்சர், பசியின்மை, இது எல்லாமே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இதுல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு. இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அதிகமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, மளிகை கடைகளை, நாட்டு மருந்து கடைகளை எளிதாக கிடைக்கும். இதனுடைய விலை 100 கிராம் 19 ரூபா அவ்வளோதான் வரும். ஆங்கிலத்தில் இதனுடைய பெயர் பிளாக் கியூமின் சீட்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்மளுடைய உடம்புல அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த வைரஸ் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புமே தன்னுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கும் போது நமக்கு எண்ணற்ற நோய்களை கொண்டு சேர்க்கிறது. இந்த அமிலத்தன்மைக்கு நேர் எதுன்னு சொல்ல போது பாத்தீங்கன்னா ஆல்கலின்னு சொல்லுவாங்க, அதாவது காரத்தன்மை. இந்த காரத்தன்மை எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஆராய்ச்சியில புற்றுநோயை அழிக்கக்கூடிய அதிகமான மருத்துவ குணங்கள் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு. தேவையான அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு கடாயில போட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். அந்த கடாயோட சூடு அந்த கரிஞ்சீரகத்துல ஏறினா போதும். ஒரு மைல்டான ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும், பொரியிற மாதிரி. அதாவது இது தீஞ்சிருச்சான்றது நம்மளுக்கு தெரியாது, அதனால தீய விட்டுறாதீங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பொரியிற சத்தம் கேட்கும். அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஆற வச்சுட்டு மறுபடியும் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஒரு 2 மாசத்து வரைக்கும் இதை வச்சு பயன்படுத்த முடியும். பொடி ரொம்ப நைஸா அரைச்சிக்கங்க, ஏன்னா வாயில திப்பியா மாட்டாம இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நான் இன்னைக்கு 3/4 கிளாஸ் போல தண்ணி எடுத்திருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல நம்ம பவுடர் ஆக்கி வச்சிருக்க இந்த கரிஞ்சீரக பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எப்போ எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பெண்களா இருந்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வாங்க. ஆண்களும் எடுத்துக்கங்க. நான் சொன்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஆண்களும் எடுத்துக்கங்க. இதுவே குழந்தையின்மை பிரச்சனையால இருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா காலையில பெண்கள் வெறும் வயிற்றுல நான் இந்த மாதிரி எடுத்துக்கங்க தண்ணியில கலந்து. ஆண்களா இருந்தீங்கன்னா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி பால்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போல கலந்து குடிங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 2 மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. இதுவே ஆண்களா இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல இந்த மாதிரி வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க கலந்து குடிச்சிட்டு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரே மாதத்திலே நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய உடலை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப் லாங் தாராளமா குடிக்கலாம். இது எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே தைராய்டுக்கு மாத்திரை இல்ல ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இது ஜஸ்ட் இது ஒரு உணவு மாதிரி தான். அதாவது நீங்க டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறீங்களா, அந்த மாதிரி இது ஒரு உணவு மாதிரி தான். அதனால காலையில இது நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரியான உணவுகளை வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.